வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன்டெக்கோல் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் +2 பொதுத் தேர்வு சம்பந்தமாக. அதாவது தேர்வுத்துறை ஏற்கனவே வெளியிட்ட மே 8ஆம் தேதி வெளியாகுமா அல்லது வெளியாகாதா, அது இல்லாமல் இந்த விடைத்தாள்களில் முரண்பாடு இருப்பதாகவும் தேர்வுத்துறை சம்பந்தப்பட்ட ஆசிரியருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதாவது +2 பொதுத் தேர்வில் முரண்பாடுள்ள விடைத்தாள்கள் மதிப்பெண் வேறுபாடு தொடர்பாக சம்பந்தப்பட்ட மாணவர் ஆசிரியர்களிடம் தேர்வுத்துறை விசாரணை நடத்துகிறது. விசாரணைக்குட்பட்ட மாணவரின் தேர்ச்சி முடிவையும் நிறுத்தி வைக்க தேர்வுத்துறை முடிவு செய்ததாக தினமலர் பத்திரிகையிலேருந்து ஒரு செய்தி வெளியாகி இருக்குது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க. தமிழகம் முழுவதும் +2 பொதுத் தேர்வு மார்ச் 2 முதல் 27ஆம் தேதி வரை நடந்தது. 9 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணாக்கர்கள் தேர்வு எழுதினர். அது இல்லாமல் +1 அரியர் தேர்வையும் மாணவர்கள் எழுதினர். இவர்களின் விடைத்தாள் திருத்தும் பணி 70க்கும் மேற்பட்ட முகாம்களில் ஏப்ரல் 4 முதல் 20ஆம் தேதி வரை மதிப்பீடு செய்யப்பட்டது. இந்த விடைத்தாள்களில் உரிய முத்திரை இல்லாதது, ஒரே விடைத்தாளில் சில பக்கங்கள் கையெழுத்து மாறுபட்டிருந்தது, முதன்மை கண்காணிப்பாளர் கையெழுத்து இல்லாதது, சில பக்கங்கள் கிழிக்கப்பட்டது, மதிப்பெண் பதிவிட்டதில் ஆசிரியரின் கவனக்குறைவு போன்றவை இந்த விடைத்தாள் திருத்தும் பணியின் போது கண்டறியப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக மாவட்ட வாரியாக சம்பந்தப்பட்ட தேர்வர், அறை கண்காணிப்பாளர், மதிப்பீடு செய்த ஆசிரியருக்கு தேர்வுத்துறை ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பியது. முதற்கட்டமாக சென்னையில் ஏப்ரல் 28இல் மேல்நிலை பள்ளிகளுக்கான இணை இயக்குனர் தேர்வுத்துறை அலுவலகத்தில் 18 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. தொடர்ந்து விசாரணையும் நடந்து வருகிறது. தேர்வுத்துறை உயர் அதிகாரி ஒருவர் கூறுகிறார். அதாவது கடந்த 2022 மதுரையில் விடைத்தாள் மதிப்பீடு முகாமில் முறைகேடு நடந்தது. இதில் பலரும் கைது செய்யப்பட்டனர். இதன் தொடர்ச்சியாக விடைத்தாள் திருத்தும் பணிகளில் பல்வேறு விதமான மாற்றங்கள் செய்யப்பட்டது. இந்த ஆண்டு முதல் முறையாக ரேண்டமாக விடைத்தாள்களில் ஆய்வு செய்ததில் இது போன்ற முரண்பாடுகள் கண்டறியப்பட்டது. சில மாணவர்கள் விடைத்தாளில் பல பக்கங்களை கிழித்து எடுத்து சென்றதும், பல பக்கங்கள் ஏதும் எழுதாமல் விட்டு வைத்துள்ளதும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இந்த முரண்பாடுகளின் உண்மைத்தன்மை குறித்து ஆராயப்பட்டு வருகிறது. ஆசிரியர் பக்கம் வாரியாக மதிப்பெண்களை பதிவீடு செய்வதில் கவனக்குறைவாக இருந்துள்ளது குறித்து விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணையால் +2 தேர்வு முடிவு வெளியிடுவதில் தாமதம் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்காது. மே 6இல் வெளியிடப்படும் எனவும் செய்தி வெளியாகி இருக்கிறது. அதேபோல் சந்தேகமாக உள்ள மாணவர்களின் தேர்வு முடிவையும் நிறுத்தி வைக்கப்படும் எனவும் தேர்வுத்துறை அதிகாரி ஒருவர் சொல்லிக்கிறாங்க. அது இல்லாமல் இந்த ஆண்டு முதன்முறையாக விடைத்தாள் திருத்தும் முகாம்களில் சோதனை அடிப்படையில் மதிப்பெண்களை பதிவிடுவதில் புதிய சாப்ட்வேர் பயன்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு முகாம்களிலும் 25 முதல் 50 பேப்பர்கள் ரேண்டமாக எடுத்து அதில் பக்கம் வாரியாகவும் வினாக்கள் வாரியாகவும் வழங்கப்பட்ட மதிப்பெண் மொத்த மதிப்பெண்ணை சரிபார்க்கப்பட்டது. அடுத்த ஆண்டு இந்த சாப்ட்வேர் முழு அளவில் பயன்பாட்டுக்கு வரவுள்ளது. இதன் வாயிலாக CBSE பள்ளியில் உள்ளது போல் மறு கூட்டல் ரீடோட்டல் முறையை ரத்து செய்யும் முடிவில் மாநில தேர்வுத்துறை முக்கிய குறிக்கோளாக செயல்பட்டு வருகிறது. இனி ரீடோட்டல் கிடையாதுங்கிற மாதிரி செய்தி வெளியாகி இருக்கிறது. அதே போல் மே 6இல் ரிசல்ட் வெளியிடப்படும் எனவும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ எந்த தேதியில் வெளியிடப்படுங்கிறது ஒரு அரசாணையும் வெளியிடுவாங்க. இதுவரைக்கும் மே 8ஆம் தேதி தான். ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். இது மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.